தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க இன்னும் 10 எம்எல்ஏக்கள் பலம் தேவைப்படுகிறது. காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்டுகளின் ஆதரவை பெற தாவேகா பேச்சு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் எந்த கட்சியும் இதுவரை தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக நேரடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. இதற்கிடையே தாவேகா சட்டசபை கட்சி தலைவராக விஜய் இன்று தேர்வு செய்யப்பட்டார். புதிதாக தேர்வான தாவேகா எம்எல்ஏ இதுகுறித்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டனர். இந்த கடிதத்துடன் கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரும் நடவடிக்கைகளில் விஜய் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். இதற்காக கவர்னரை சந்திக்க நேரம் கேட்டு தாவேகா சார்பில் கவர்னர் மாளிகைக்கு இமெயில் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கவர்னரை சந்திக்க நாளை நேரம் கிடைக்கும் பட்சத்தில் தாவேகா எம்எல்ஏக்கள் பட்டியலுடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய அரசு பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மூத்த IAS அதிகாரிகள் மற்றும் போலீசார் உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். வரும் 7ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தாவேகா தலைவர் விஜய் முதல்வர் பதவியேற்பார். அன்றே அமைச்சர்களும் பதவியேற்பர். யாருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது என்பது பற்றியும் தலைவர் விஜய் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் என தாவேகா நிர்வாகிகள் சிலர் கூறினர். எனினும் பதவியேற்பு விழா நாள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை.